தூத்துக்குடியில் இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மினி டைட்டில் பார்க்கை திறந்து வைப்பதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் வாகைக்குளம் விமான நிலையம் வருகை தந்த அவருக்கு அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் திமுக கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று சென்னையிலிருந்து விமானத்தில் வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். விமான நிலையத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள் KN நேரு, KKSSR ராமச்சந்திரன், கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், TRP ராஜா, மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், ATGP ஜெயராமன், TIG மூர்த்தி, SP ஆல்பர்ட் ஜான், தூத்துக்குடி நகர உதவி கண்காணிப்பாளர் மதன் மற்றும் திமுக மாநகர செயலாளர் SR ஆனந்தசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சண்முகையா, மார்க்கண்டையன், ராஜா, பாளையங்கோட்டை MLA அப்துல் வஹாப், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் ஜோயல், திமுக கட்சியினர் விமான நிலையத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது விமான நிலையத்திலிருந்து நின்று கொண்டிருந்த கட்சி தொண்டர்களிடம் நடந்து சென்று சால்வை மற்றும் பூங்கொத்து வாங்கி சென்றார். அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். கொஞ்சம் பேட்டி சார் விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி மரவன் மடத்தில் உள்ள சத்யா ரிசார்ட் தங்கும் விடுதியில் ஓய்வெடுக்கச் சென்றார். பின்னர் மாலை 4:50 மணிக்கு தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சுமார் 32,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 63,000 சதுர அடி பரப்பளவில் 4 தளங்களுடன் கட்டி முடிக்கப்பட்ட மினி டைட்டில் பார்க்கை திறந்து வைத்து பார்வையிட உள்ளார். தொடர்ந்து மாலை 5:50 மணி அளவில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் உள்ள மாணிக்க மகாலில் நடைபெறும் வடக்கு தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கின்றார். இதனைத் தொடர்ந்து ரோட் ஷோ கலந்து கொண்டு திருச்செந்தூர் சாலை மற்றும் பாளையங்கோட்டை சாலையில் இருபுறங்களிலும் நிற்கும் பொதுமக்களை சந்திக்க உள்ளார். அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் இரவு சத்யா ரிசார்ட்டில் ஓய்வெடுக்கிறார். தொடர்ந்து 30ஆம் தேதி காலை 9 மணி அளவில் சத்யா ரிசார்ட்டில் இருந்து புறப்பட்டு தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் வைத்து நடைபெறும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் விரிவாக்க செய்யப்பட்ட புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டம் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த 75,028 மாணவியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பெற உள்ளனர். தூத்துக்குடிக்கு வருகை தரும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் திமுகவினர் சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சாலைகளில் இருபுறங்களிலும் இருவண்ண கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு 30ஆம் தேதி 12 மணி அளவுக்கு மேல் தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரிக்கு புறப்பட்டு செல்ல உள்ளார்.
பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.